இன்னைக்கு ஏசப்பா ஏசாயா 38வது அதிகாரம் 6வது வசனத்தின் மூலம் பேசுகிறாங்க. நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன். இன்றைக்கி நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை, எனக்கு ஆதரவு காட்டுறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது, ஆனால் என்னை பார்த்து ஒருத்தர் கூட எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, எல்லா சுச்சுவேஷன்லையும் எல்லா சமயத்திலும் நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சில சூழ்நிலைகள் உங்கள் கையை மீறி போகும்போது கூட நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, ஏன்னா ஏசப்பா உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். இந்த வசனத்தை பார்க்கும்போது ஏசப்பா இன்னும் சொல்கிறாங்க, அசீரிய ராஜாவின் கைக்கு தப்பு வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் வாழக்கூடாது, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை பகையாக பார்க்குறவங்க கண்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். மற்றவங்களுக்கு இருக்கிற ஆதரவை விட ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும்போது சூழ்நிலைகள் அனுகூலமாக ஆகாவிட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு அதை அனுகூலமாக்கி தருவாங்க. இன்னைக்கு ஆதரவற்ற சுச்சுவேஷனில் கூட நீங்கள் யாரையும் எதிர்பார்க்காதீங்க, ஆண்டவரை உங்களுக்கு ஆதரவாக பிடிச்சுக்கொள்ளுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாங்க. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன்.